சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படியாக ஒரு சில காரியங்களை சொல்லுகிறான். 129ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, உங்களுடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய சாட்சிகள் ரொம்ப அதிசயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். இந்த சத்தியத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேதைகளும் ஞானியாய் மாறுபடியாய் கர்த்தர் செய்வார். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் ஒரு மீன் பிடிக்கிறவங்க தான். அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி சொல்லும் பொழுது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற வரைக்கும் அவங்க சைலண்டாக தான் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, இயேசப்பாவோட ஊழியத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரவேறின பின்பு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா யூதர்கள் சீஷர்களை தேடி அழிக்கிறாங்க, ஒரு புதுமையான உபதேசத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு 4ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எழுந்து நின்று பேசுகிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு பக்கம் ஊற்றப்படும் பொழுது அது சொல்கிறார், யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வார்த்தை இப்படியா சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டப்படவில்லை என்று சொல்றாரு. வாசிமா. பேதுரும் யோவானும் பேசுகிறதை பார்த்து அவர்கள் கண்டு படிப்பறிவு அறியாதவர்கள் என்று, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடினாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இயேசுவுடனே கூட இருந்தவர் என்பதை அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? படிப்பறிவே இல்லாத ஆட்கள், நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை யாரெல்லாம் உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்கள் பேதைகளை கூட அது ஞானியாய் மாற்றிவிடும். அப்போஸ்தலனாகிய பேதுரு, யோவானெல்லாம் படித்தவங்க இல்லை, மீன் பிடிக்கிறவங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசுவோடு கூட இருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், அவர் பேசுகிற கற்பனைகளை உணர்ந்து கொண்டவர்கள், அந்த ஓமைகளை உணர்ந்து கொண்டவர்கள், அவர் ஆவிக்குரிய ரகசியத்தை உணர்ந்து கொண்டாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு தைரியமாக பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கிக்கும் போது 3000 5000 சொல்லி நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு பைபிளில் சொல்லுது பாருங்க. அப்போ தான் அறிஞ்சாங்களாம் இயேசு கிறிஸ்துவோடு இவங்க இருந்தாங்கல்ல, அப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேதத்தை நம்ம அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். உங்களுடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி நோக்கி பார்த்து அந்த கிரகங்கள் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் 136ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள். ஆமாம், படிக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. அதை காத்து நடவாமல் இருக்கிறோம், ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம். இப்போ ஜீசஸை ஃபாலோ பண்ணுறோம்னா ஜீசஸ் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வேதத்தில் என்னென்ன காரியங்களை சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம விட்டுடுறோம். இன்னைக்கு கூட சில நேரத்தில் சில ஊழியக்காரன் பேசும்போது நான் பார்ப்பேன், பிரைஸ் தி லார்ட், சபைக்கு வந்த பிறகு, சபை என்று வந்த பிறகு எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், நமக்குள்ளே பேதம் இருக்கக்கூடாது. நமக்குள்ளே படித்தவங்க படிக்காதவங்க, இவங்க அவங்க இவங்க எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வரதட்சணை நகை போடலன்னு என்ன செய்கிறாங்க, பேங்க்கில் 10 லட்சம் போட்டுருங்கன்றாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நாங்கள் நகைலாம் போடுறதில்ல, ஆனால் என்ன செய்யுங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்றாங்க. ஆனால் என்ன, நான் அடிக்கடி சொல்கிற காரியம், ஜாதி பார்க்குறது, ஊர் பார்க்குறது, இது பார்க்குறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவங்களாம் ஃபாலோ பண்ண ஜீசஸை ஃபாலோ பண்ணுற தேவ பிள்ளைகளாக இருந்தால் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு அன்பு அவர்களுக்குள்ளே காணப்படும். அன்பில்லாதவன் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். அவன் அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது தேவ சமூகத்தில்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வேதத்தை நம்ம காத்து நடக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்யணும், சொல்லாதெல்லாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? வேதத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் அவர் செய்தாலே போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, 140ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில்? வெள்ளியை எப்படி புடமிடுறாங்க? 7 முறை புடமிடுறாங்க. எப்படி அப்படின்னா என்னென்ன? டெஸ்ட். வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் நம்ம டெஸ்ட் பண்ணோம். நல்லா கவனிங்க. எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பதான் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி, ஏன் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் சொல்லி அவ்வளவு தூரம் பேசிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வானத்திலிருந்து அக்னி இறக்கிட்டு எசபேலுக்கு பயந்து ஓடிடுறாரு. அப்போ சில நேரங்கள் நாம பேசுகிற வசனத்துக்கும் நமக்கு நல்ல சம்பந்தமே இல்லாமல் போயிடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. இந்த வார்த்தையின்படி நடப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் ட்ரை பண்ணால் நம்மளை போல பாக்கியவான் யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுவோமா? இது புடமிடப்பட்டது, டெஸ்ட் பண்ணப்பட்டது. அதனால் இந்த வசனம் நம்மளை சோதிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசு இயேசுநாதரை சோதிச்சா, ஆனால் இயேசுநாதர் வசனத்தை வச்சு அவனை சோதிச்சார். அப்படித்தானே? வசனம் சோதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தில் பேசிடுவோம். நம்ம பேசுறதுக்கு நமக்கு சம்மந்தமே நான் மட்டும் அப்படின்னு சொல்லிடுவோம். சில காரியங்களை பொருத்தனை பண்ணுவோம். நான் மட்டும் வேலையை விட்டு வந்துட்டேன்னு வச்சுங்களேன், 24 hours ஊழியம் செய்யணும் சில பேர். நான் மட்டும் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனால் முடிஞ்ச பேர் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை ஃபாலோ பண்ணு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். 153ஆம் வசனத்தை வாசிங்க. என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஆமா, உபத்திரம் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, வேதத்தை ஒரு வசனம் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு என்ன இல்லையா, இடரல் இல்லை. இந்த வேதத்தை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ அவங்கள யார் இடர பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வசனம் மாத்திரம் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், யார் இந்த உலகமே தலைகீழ நின்னாலும் சரி, ஆண்டவர் வசனம் மாத்திரம் உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா வசனம் சொல்றது அவங்களுக்கு இடரலே கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறான் பாருங்க, உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். ஆனால் இதோ இன்னொரு சங்கீதத்தில் சொல்கிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால இப்படி பிரமாணங்கள் என்ன செய்கிறேன், கற்றுக்கொண்டு சொல்கிறார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, என்னதான் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வந்தாலும் இந்த வேதத்தை அதிகமாய் நாம் நேசிக்க வேணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, 159 160 வாசிக்கும் போது, 158 வாசிமா, உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு காத்துக்கொள்ளும். வசனத்தை ரொம்ப காத்துக்கொள்ளணும். இல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வசனத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமோ, பெற்றுக்கொண்ட கிருபை எப்படி காத்துக்கொள்ளணுமோ, அதே போல வசனத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகமாய் புடமிடுகிறதா இருக்கிறது. இந்த வசனம் நம்மோடு பேசுகிறதா இருக்கிறது. நான் உண்மையை அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், எப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறதோ, எப்பொழுதெல்லாம் வேதனையாக நமக்கு இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பிசாசு நம்மை சோதித்து நினைத்து நாம் சோர்ந்து போகிறோமோ, அப்போல்லாம் தேவ சமூகத்தை வசனத்தை எடுத்து அப்படி வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுவது நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்திருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறுவுத்தல் வருகிறீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை என்ன செய்றீங்க, தைரியப்படுத்தினீர் என்றோம். இந்த வசனம் நம்மளை தைரியப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதோட அந்த பாட்டு நான் கேட்டேன், 5:30 மணிக்கு அந்த பாட்டு. அந்த அம்மா மரித்து போன அருமையான தாயார், கர்த்தருக்கு சத்திய வேதம் பக்தரின் கீதம், அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு உண்மையிலே எனக்கு அப்படியே கண்ணீர் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேதம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை பாதுகாக்குது.
எத்தனை துன்பம் துயரம் வந்து பக்தனை தேற்றுகிற ஒரு ஔஷதமாய் அது இருக்கிறது. கண்மலையெல்லாம் உடைக்கிற ஒரு சம்மட்டியை போல இருக்குது, நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதுதான் வேதத்தை அதிகமாக நீங்கள் நேசிங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். 159 சொல்கிறான், இதோ உங்களுடைய கட்டளையை நான் நேசிக்கிறேன், கர்த்தாவே உமது கிருபையின்படி என்ன செய்யும், உயிர்ப்பியும். கட்டளை நான் நேசிக்கிறேன், வசனத்தை நேசிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருப்பாயாகன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா பரிசுத்தமாக இருக்கிறது கஷ்டம்தான். கண்கள் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் உடனே ஒரு நாளில் பரிசுத்தமாயிட முடியாது. சில பேர் சொல்கிற மாதிரி உடனே அப்படியே பரிசுத்தம் அப்படிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், வசனங்குதுல்ல, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மறுபடுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் உருவாக்கப்படுகின்ற நேரம் இது. நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில். ஆமென் ஜீசஸ். மகிழ்ந்து நாமும் கை கூறுவோம். ஆமென். நாமும் கை கூறுவோம். சோர்ந்து போகாதே, அல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். அல்லேலூயா. சொல்ற கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கொஞ்ச காலம் தான் இந்த போராட்டம் பிரச்சனை இதெல்லாம் மாற்றி மகிமையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணையும்படியாக கர்த்தர் நம்ம செய்ய போகிறார். பரிசுத்த ஆவி நம்மோடு கூட இருந்து நம்ம ஆளுகை செய்ய போகிறார். கடைசியாக அந்த வசந்த வாய்க்கணும், உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம், உங்களுடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். ஆமாம், ஆண்டவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளும் உடம்பிடப்பட்டவர்களாக இருக்குது. ஆகவே கர்த்தர் அந்த வசனத்தை நம்ம நேசிக்கும் போது அதிகமாக நம்ம ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர்.